சாதாரணமாக வீட்டுக்குள்ளே பறவைகள் பறந்து கடந்து போகலாமா? வீட்டில் முன்புறமோ பின்புறமோ ஒரு பறவை, காகமோ அல்லது ஆந்தையோ ஒரு வவ்வாலோ ஏதோ ஒரு பறவை உள்ளே புகுந்து வெளியே போகலாமா? நல்லா கவனிச்சிங்க. சிட்டுக்குருவியை தவிர, கோழியை தவிர மற்ற பறவைகள் எதுவும் வீட்டின் உள்ளே குறுக்கே பறக்கக்கூடாது. அவ்வாறு பறந்தால் கட்டாயமாக வீட்டில் ஹோமங்களோ அல்லது பரிகாரங்களோ செய்து கொள்ள வேண்டும். இதில் எந்த அது ஒன்றும் பண்ணாது, இது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ ஏன் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பறவைக்கும் ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் உண்டுங்க. எந்த பறவையாக இருந்தாலும் சரி, வவ்வாலாக இருந்தாலும் சரி, அதுக்கு அனுகிரகம் உண்டு. அந்த அனுகிரகத்துக்கு அதை சுபபலனாக நம்ம மாற்றிக்கணும். சாதாரணமாக ஒரு ஆந்தை உள்ளே பூந்து வருது, மகாலட்சுமி வந்துட்டுதுன்னு நம்ம விட்டுறக்கூடாது. முதல்ல பூந்தது மூதேவின்னு அர்த்தம். ஆந்தையை வீட்டின் வலப்புறமோ முன்வாசலில், பின்வாசலில் இடப்புறமோ உட்கார்ந்துருக்கிறத பார்த்தோம்னா நல்ல சகுனம். அது பறக்கிறத பார்க்கக்கூடாது. ஏன்னா அது பறக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இரவில் தான் அது பறக்கும். ஏன்னாக்கா அது பகலில் பறக்காது. பகலில் பறந்ததுன்னா தரித்திரியம்னு பேர் அதுக்கு. அதனால் பார்த்திங்கனாக்கா பறவைகளை பற்றி நிறைய ஆய்வுகள் உண்டு. உங்களுக்கு அடுத்தடுத்த காணொளியில் அவசியம் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.